السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் பழைய பாடங்களை எல்லாம் முடித்து விட்டோம். இப்பொழுது ஒரு புதிய பாடம். கடந்த பாடத்தில் இஃபரா தஹ்தீர் என்பதை கண்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? ஒரு புதிய பாடம், அல்-இஹ்திசாஸ், குறிப்பிடுதல் என்பது அர்த்தம். அப்ப இந்த குறிப்பிடுதல் என்பதை பாடத்தை நாம் என்ன செய்ய போகின்றோம்? தெளிவாக காணப்போகின்றோம். இந்த பாடத்தை முழுமையாக நாம் என்ன செய்வோம்? கண்டு முடிப்போம். இதன் மூலம் பல புது புது விஷயங்களை, மற்ற கிதாபுகள் எல்லாம் இல்லாத ஒரு புது புது விஷயங்களை, நஹ்வு சார்ந்த, இலக்கணத்தை சார்ந்த புது விஷயங்களை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், இதை நாம் என்ன செய்வோம்? தொடர்ந்து காண்போம். அம்சிலத்து, உதாரணங்கள். இப்போ உதாரணத்தை காணுங்கள். ரெண்டு வகையா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு வகைக்கும் நம்ம என்ன செய்வோம்? தமிழ் அர்த்தம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்வோம்? விளக்குவோம். அப்ப எப்படி அர்த்தம் வைக்கணும்? நஹ்னு சுப்பான நுஜில்லு ஆரா அல் முஜர்ரிபீன. இளைஞர்களாகிய நாம், நுஜில்லு மதிக்கின்றோம், நாம் மதிக்கின்றோம். ஆரா அல் முஜர்ரிபீன, அனுபவசாலிகளின் கருத்துக்களை, அவர்களின் சிந்தனைகளை நாம் மதிக்கின்றோம். நஹ்னு அத்வலபத, மாணவர்களாகிய நாம், ஷிஆருனா, நம்மளுடைய அடையாளமாகிறது. என்னவாக இருக்கும்? அல் ஜித்து, கடின உழைப்பாக இருக்கும். நஹ்னு பனில் அரபி, அரபு கோத்திரத்தை சார்ந்த நாம், நுகீசுல் மல்ஹூஃப, உதவி செய்வோம். அதாவது கஷ்டத்திலிருந்து, அந்த துன்பத்தில் கஷ்டப்படுபவருக்கு நாம் உதவி செய்வோம். நிச்சயமாக நாம் மாஷரல் மிஸ்ரியின். அப்ப பாருங்க, இங்க மாஷரல் மிஸ்ரியின் வந்திருக்கு. எகிப்தின் சமுதாயமான நாம், நிச்சயமாக எகிப்தியர்களின் சமுதாயமான நாம், நுக்ரிமுல் லைஃப, சங்கை செய்வோம். விருந்தாளிகளுக்கு நாம் சங்கை செய்வோம். இப்ப நம்மளுக்கு இங்க இஃப்திசாஸ் பாடம் பார்த்துட்டு இருக்கோம், குறிப்பாகுதல். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த டேஷ் போட்டிருக்குல்ல, இது இல்லாம வெறும் நஹ்னு, நாம் என்ன செய்யறோம்? நல்ல அனுபவசாலிகளின் சிந்தனைகளுக்கு மதிப்பளிக்கிறோம்னு சொன்னோம்னா, நாம்னா யாரை குறிக்கிறது? நாம் சொல்றாங்க. எந்த நாம்னா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. எந்த வகையில நம்மள நாம் சொல்றாங்க? நாம்னா அதுல யாரு வருவாங்க? அதாவது அறிவாளிகளா இருக்கிற நாமன்னு எந்த விஷயத்துல நம்மள ஒண்ணு நிக்கிறாங்க? அறிவாளிகளாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்ல வராங்களா? இல்ல முட்டாள்களாக நம்ம இருக்கிறோம்னு சொல்ல வராங்களா? இல்ல பெரியவங்களா இருக்கோம்னு சொல்ல வராங்களா? இல்ல குழந்தைகளா இருக்கோம்னு சொல்ற வராங்களா? அப்ப எந்த விஷயத்துல நாங்கள்ன்றது, நாம்னா என்னது? நீ நான் எல்லாரும் சேர்த்து நாமுன்னு சொல்றோம்ல, அந்த எந்த விஷயத்துல நீ நான் ஒன்னா இருக்கோம், நாமுன்னு எதுக்கு சொல்ற அப்படின்ற கேள்வி வரும். ஓகேவா? அந்த கேள்விக்கான பதில் தான் உன்னையும் நான் என்னையும் நினைச்சு நாமுன்றோம். அதுக்கு இளைஞர், நீயும் வாலிபன், நானும் வாலிபன், அந்த ரீதியில நான் இணைக்கிறேன். அதான் சொல்றாங்க, அந்த வாலிபர்களாகிய நாம். அப்ப நாம்னா எந்த விஷயத்துல ஒண்ணு இணைக்கிறன்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில் தான் அஷுபான், மாணவர்களாகிய நாம். ஓகேவா? இதேதான் இது நகனும். இப்ப நாம என்ன செய்யறோம்? நம்மளுடைய அடையாளம் ஆகிறது முயற்சி செய்யறது. அப்ப நம்மளுடைய அடையாளமே இந்த முயற்சி தான். அதாவது எந்த விஷயத்துல நம்ம அடையாளம் முயற்சியா இருக்குதுன்னு கேள்வி வரும். அப்ப நாம்னா என்னது? நம்ம இந்த இந்திய நாட்டுல இருக்கிறதுனால நம்மளுடைய அடையாள முயற்சியா, இல்ல நம்ம சென்னையில இருக்கனால இதோடைய அடையாள முயற்சியா, இல்ல மதுரையில இருக்கனாலயா, இல்ல நம்மலாம் என்னது ஆஹ் முஸ்லீமா இருக்கனால முயற்சியா? அப்படி எந்த விஷயத்துல ஒன்னையும் இணைச்சு பேசுறேன்னு கேள்வி வரும். அப்ப எந்த விஷயத்துல இணைக்கிறோம்? மாணவர்கள்ன்ற விஷயத்துல ஒன்னையும் இணைச்சு
இந்த மாணவர்கள் என்ற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய முயற்சி என்னது முயற்சி? நம்மளுடைய அடையாளம் முயற்சியா இருக்குது. ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால நம்மளுடைய முயற்சியா அப்படின்ற கேள்விக்கு பதில் தான் இது. ஓகேவா? அப்ப நாமன்னு சொல்லும்போது எந்த விஷயத்துல நம்ம இணைச்சு பேசுறோன்றத பின்னாடி இப்படி சொல்றோம்ல, இதுதான் இது இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இஹ்திசாஸ் என்பார்கள். அப்ப இதுக்கு மஃபூலின் அடிப்படையில் எப்பவும் நசப்பு தான் வரும். லாஹிரான இஸ்மா தான் வரும். அலிஃப்லாமு சேர்ந்து இப்படி லாஹிரான இஸ்மா தான் வரும். இல்லாட்டி இவாஃபத்தா வரும். ஒண்ணு அலிஃப்லாமுடன் வரும், இல்லாட்டி முலாஃப் முலாஃப் இலைஹி வரும். இங்க வந்திருக்குல்ல, ரெண்டு வகையா தான் வரும். சரியா? இப்ப அலிஃப்லாமா வச்சு படிக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி முலாஃப் முலாஃப் இலைஹி வச்சுதான் இந்த மாதிரி இஹ்திசாஸ் செய்யணும், குறிப்பாக்கணும். சரியா? அப்ப இப்படி குறிப்பாக்கும் பொழுது அஹுஸ்ன்ற ஃபேல் உள்ள இருக்கு. சரியா? அப்ப அஹுஸ்ஸு சுப்பான அஹுஸ்ஸு தலபத்த, அந்த அஹுஸ்ஸு என்ற ஃபேல் போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசப் என்ற ஏரா கொடுக்கப்படும். அப்ப இதெல்லாம் மன்சூபு மஃபூலா என்ற அடிப்படையில் மன்சூபாக படிக்கப்படும். இதுதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பாடம் பார்க்க போறோம். ஒன்னொன்னு இருக்கு, இந்த இருக்குல்ல, இதோடைய அர்த்தத்தை இப்ப பார்ப்போமா? அலைய ஐயுஹல் ம், மிக்தாமு, தைரியசாலியான என் மீது இருக்கின்றது. அவ்வளவு என் மீது என்ன இருக்கின்றது? பொறுப்பு சாட்டப்படும். தைரியசாலியான என் மீது பொறுப்பு சாட்டப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, உஃபு அண்ணா, எங்களை என்ன செய்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். ஐயத்துஹல் ஃபிஅத்துன் நாதிமது, கை சேதமான கை சேதமடைந்த இந்த கூட்டம். இப்ப என்ன சொல்ல வராங்க? வ- இந்த கூட்டம், கை சேதமடைந்த இந்த கூட்டமான எங்களை தொட்டும் நீ மன்னித்து விடு. உஃபு, நீங்கள் மன்னித்து விடுங்கள். அண்ணா, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களைனா அது நாங்க எப்படிப்பட்ட கூட்டம்னு விளக்குறோம். சரியா? கை சேதம் அடைந்த இந்த கூட்டமான எங்களை கை சேதம் அடைந்த இந்த கூட்டமான எங்களை தொட்டும் நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஓகே, அதாவது தவாலு, பேணிக்கையா, அதாவது பணிவா நம்ம கேட்கிறோம். ஆகுமா பாருங்க, இத்தபிஊனி ஐயுஹல் முர்ஷிது, அஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். என்னைன்னா எப்படிப்பட்டவன் நான்? வழிகாட்டக்கூடிய எண்ணெய் நீங்கள் பின்பற்றுங்கள். தஃபூசு, அப்படி பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப என் மீது என்னன்னு சொல்லிட்டு என்ன முத்தக்கல்லிம் வருதா? இங்கேயும் அண்ணா, இது முத்தக்கல்லிமா. இத்தபிஊனி யா, இதுவும் முத்தக்கல்லிமா. இப்படி முத்தக்கல்லிமா வருதுல, இது முத்தக்கல்லிமு எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், என் மீதுனா நான் எப்படிப்பட்டவன்றத பின்னாடி விளக்குறோம். சரியா? தைரியசாலியான நான், கை சேதம் அடைந்த கூட்டமான நாங்கள், அதே போல நேர்வழி காட்டக்கூடிய நான். இப்படி நான் எப்படிப்பட்டவன்றத விளக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஐயுஹா வச்சு ஆரம்பிச்சு பின்னாடி என்ன செய்வாங்க, நம்ம யாருன்றதை விளக்குவாங்க. சிஃபத்தா தான் வரும். சரியா? அப்ப இந்த மாதிரி இஃப்திசாஸ் இருக்குல்ல, ஐயுஹா வச்சு ஐயத்துஹா வச்சு, இதுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு சிஃபத்து வரும். சரி, ஐயத்துஹாக்கு அப்புறம் அல்ஃபியத்து நாதிமா, ஐயுஹாக்கு அப்புறம் முர்ஷிதுன்னு என்ன வரும்? ஒரு சிஃபத்து வரும். அப்ப இதுக்கெல்லாம் என்னது, முத்தக்கல்லிம் யார் என்பதை விளக்குவதற்காக இவ்வாறு கொண்டு வருகிறோம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வருதுல, இதுக்கு ரஃபா வரும். இதுக்கு என்ன யாரா வரும்? ஐயுஹா. இதுக்கு இது ரஃபாவுடைய இடம், இது ரஃபாவுடைய அடையாளம் கொடுக்கிறோம். அப்ப இதோடைய தாபியான இதுக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ரஃபா கொடுப்போம். அதான் மிக்தாபு அல்ஃபியத்து அல் முர்ஷிதுன்னு என்ன செஞ்சோம்? ரஃபா வச்சு படிச்சோம். சரியா? அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்கள் நாங்கள் யாருன்னு சொல்லி பின்னாடி விளக்குறோம். அதுல ஐயுஹா இல்லாம விளக்கணும்னா இது நெசப்புடைய இடத்துல வரும். அதே போல இங்கேயும் நான் நாங்கள் சொல்லி நம்ம பின்னாடி விளக்குறோம். ஐயுஹா வச்சு படிக்கும்போது இதை ரஃபா படிக்கணும். அதே போல இது லாஹிரான இஸ்மா தான். இப்படி குறிப்பாக்கும் பொழுது லாஹிரான இஸ்மா தான் வரும், இல்லாட்டி முதாஃப் முதாஃப் இலைஹியா தான் வரும். அதே போல ஐயுஹா வச்சு சொல்லும் பொழுது பின்னாடி ஒரு சிஃபத்து வரணும். இது எல்லாம் தான் இன்னையோட பாடம். இது புதுசாக நாம் என்னது மற்ற கிதாபுகளில் இந்த இஃப்திசாஸுடைய பாடம் மிகவும் கம்மியாக தான் இருக்கும். இங்கு நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தருகிறார்கள். பார்ப்போமா? ஆஹ் இப்ப என்ன சொல்றாங்க, வரிசை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த பாடம் விளங்கிவிடும். அல்பாசு ஆய்வு. இதா குல்த நஹ்னு அவ் இன்னா, நீ கூறினாய் என்றால் நாங்கள், அல்லது நிச்சயமாக நாங்கள் என்று நீ கூறினாய் என்றால், அரஃபசாமியோ, கேட்பவன் அறிவான், அன்னக்க நிச்சயமாக நீ தத்தக்கல்லமோ, நீ நிச்சயமாக நீ உரையாடுகிறாய், பேசுகிறாய், தாயிஃபத்திக்கும் உங்களின் பகுதி ஒரு கூட்டத்தினரை பற்றி, உங்களின் கூட்டத்தினரை பற்றி நீ பேசுகிறாய் என்பதை அந்த கேட்பவன் அறிவான். வலாக்கின்னஹு, என்றாலும் அந்த கேட்பவன் கதலா யாரிஃபு,
சில சமயம் அறிய மாட்டான். அத்வாயிஃபத்தல்லதி துன்சபு இலைஹா அத்வாயிஃபத்தல்லதி துன்சபு இலைஹா வததஹத்தஸு பிலிசானிஹா. ஆஹ் அப்ப அவன் உங்களுடைய கூட்டத்தை பத்தி பேசுறன்னு அறிந்து கொள்வான் என்றாலும் அவன் அறிய மாட்டான். அந்த கூட்டம் எந்த கூட்டம் என்பதை அறிய மாட்டான். அல்லதி துன்சபு இலைஹா, அந்த கூட்டத்தின் பக்கம் இணைக்கப்பட்டது. ஓகேவா? என்பதை இன்னும் நீ யாருடைய எந்த கூட்டத்தின் சார்பாக நீ பேசுகிறாய் என்பதையும் எந்த கூட்டத்தின் பக்கம் இணைக்கப்பட்டதோ அதை என்ன செய்ய மாட்டான் அவன் அறிய மாட்டான். அப்படிப்பட்ட கூட்டத்தை அவன் அறிய மாட்டான். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்தை பத்தி உன் கூட்டத்தை பத்தி பேசுற, ஆனா அந்த கூட்டம் எந்த கூட்டம்? துன்சபு இணைக்கப்பட்டது இல்லையா, அந்த கூட்டத்தின் பக்கம் இணைக்கப்பட்டது. அத்தகைய கூட்டம் எது? இன்னும் அந்த கூட்டத்தின் சார்பாக லிசானா அந்த நாவுனா அந்த கூட்டத்தின் சார்பாக நீ நம்ம ஒருத்தவங்க பேசுறோம் அப்படிதானே? அதான் அந்த கூட்டத்தின் நாவை கொண்டு நீ பேசுகிறாய், அதான் அந்த கூட்டத்தின் சார்பாக நீ பேசுகிறாயே. இன்னும் அந்த கூட்டத்தின் பக்கம் தொடர்பு படுத்தப்பட்டது அத்தகைய கூட்டம் என்ன என்பதை அந்த கேட்பவன் அறிய மாட்டான். ஃபைதா குல்த, நீ கூறினாய் என்றால், நஹ்னு அஷுப்பான, வாலிபர்களாகிய நாம், அல்லது நஹ்னு தொலபத்த, மாணவர்களாகிய நாம் என்று கூறினால், பையன் மகசூத மினல் லமீரி, லம்மீரிலிருந்து நோக்கத்தை நீ விலக்கி விட்டாய். இப்ப நாங்கள்னு அந்த கூட்டம் அது என்ன கூட்டம்ன்றத, அந்த கூட்டத்தை பற்றியும் இணைக்கப்பட்டத நீ என்ன செய்யற? விலக்கி விட்டாய். ஓகேவா? வல்லாஹத்தை இன்னும் தெளிவாக்கி விட்டால் இசாமி கேட்பவனுக்கு நௌஅத்தா இஃபதி, அந்த கூட்டத்துடைய வகையை நீ, அல்லதி அந்த மின்ஹா, நீ அந்த கூட்டத்திலிருந்து தான் இருக்கின்றாயே, அத்தகைய கூட்டத்தின் வகையை அந்த கேட்பவனுக்கு நீ விளக்கி விட்டாய். மஹாதா, இன்னும் இதுவாகிறது, இவ்வாறு விளக்குவதாகிறது. யுசம்மா பெயர் சொல்லப்படும். இஃப்திசாஸ், இஃப்திசாஸ் என்று பெயர் சொல்லப்படும். ஓகேவா? வல் இஸ்மு அல் முக்தஸ்ஸு, அந்த குறிப்பாக்கப்பட்ட பெயராகிறது மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஃபேலின் மஹதூஃபின் உஜுபன், கட்டாயமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். இந்த இருக்குல்ல, நஹ்னுக்கு அப்புறமா தலபத்தன் சொல்றதும், அந்த நஹ்னுக்கு அப்புறமா ஷுபான் இருக்குல்ல, அதான் அல் இஸ்முல் முஹ்தஸ்பாங்க. சரியா? அந்த இஸ்முல் முஹ்தஸ் என்பது என்னது? கண்டிப்பா அதோடைய ஃபேல் போக்கப்பட்டிருக்கணும். அந்த போக்கப்பட்ட ஃபேலுக்கு இது என்னது? இது மஃபூல் என்ற அடிப்படையில் நசப் வச்சு அதோடைய அடையாளமா ஃபத்தஹ் கொடுத்து சுப்பான என்று படிக்கிறோம். ஓகேவா? அப்ப குறிப்பிட்டு சொல்வதுன்னு அர்த்தம். இஃப்திசாஸ்னா என்னது? குறிப்பிட்டு சொல்வது. ஓகேவா? அப்ப குறிப்பிடப்பட்ட பெயர் இது அந்த சுப்பான தலபத் என்பது. ஓகேவா? தகுதீர்கு, அந்த போக்கப்பட்ட ஃபெலின் உள்ரங்கமாகிறது அஃபுசு, நான் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் மாணவர்களை குறிப்பிடுகிறேன், நான் மாணவர்களை குறிப்பிடுகிறேன், நான் வாலிபர்களை குறிப்பிடுகிறேன் அர்த்தம். சரி, அப்போ ஃபில் ஹக்கீக்கத்தி மஃபூலுன், அந்த உண்மையில் அது ஆகிறது, அந்த குறிப்பிடப்பட்ட பெயர் ஆகிறது மஃபூலுன், மஃபூலாக இருக்கின்றது. மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹியாக இருக்கின்றது. உண்மையில அது மஃபூல் பிஹி தான். அதனாலதான் என்ன செய்யறோம், அந்த அஹுஸோட நீ கூறினாயானால் அலையை அவ்வளவு என் மீது பொறுப்பு சாட்டப்படும் என்று சொன்னார். ஃபஹிம சாமியோ அன்னக்க, அந்த கேட்பவன் விளங்கிக் கொள்வான். அன்னக்க, நிச்சயமாக நீ என்ன செய்கின்றாய்? நிச்சயமாக நீ தப்ஹரு பெருமை கொள்கிறாய். அன்னக்க சனதுன் நாசி, நிச்சயமாக நீ எப்படி இருக்கின்றாய்? மக்கள் மக்களுக்கு ஆதரவானவனாக, இந்த சித்தத்தி கடுமையான சமயத்தில் மக்களுக்கு ஆதரவாளனாக, ஒரு சனதாக நீ இருக்கின்றாய் என்பதை கொண்டு நீ பெருமை அடைகிறாய் என்பதை அந்த கேட்பவன் விளங்கிக் கொள்வான். என் மீதுதான் பொறுப்பு சாட்டப்படும்னா, கஷ்டமான நேரத்துல யாரும் செய்ய மாட்டாங்க, என்கிட்டதான் வந்து நிப்பாங்க, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துப்போம் மக்களுக்காக, அதானே? அப்ப கஷ்டமான சமயத்தில் மக்களின் தூணாக, ஒரு சனதாக நீதான் இருக்கின்றாய், ஒரு ஆதரவானவனாக நீதான் இருக்கின்றாய் என்பதை கொண்டு பெருமை கொள்கிறாய் என்பதை கேட்பவன் அறிவான். வைர என்றாலும் அன்னக்கு, நிச்சயமாக நீ இதை அறத்தான் துபையின் அழகு, அவனுக்கு அந்த கேட்பவனுக்கு விளக்க நீ நாடினால், சிஃபத்தன் ஃபீக்க, உன்னிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை விளக்க நாடினால், ஐயது நீ உறுதிப்படுத்துவாய், சிஹத தவாக்க, உன்னுடைய வாக்கை, நீ வாதிடுவதை சரியானது என்பதை உறுதிப்படுத்த உன்னிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவனுக்கு, அந்த கேட்பவனுக்கு விளக்க நாடினால், ஃபி மௌத்தீனில் ஃபசரி, அந்த பெருமைப்படும் இடத்திலே உன்னுடைய வாதத்தின் உன் வாதம் சரியானது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னிலே இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த கேட்பவனுக்கு விளக்குவதற்கு நீ நாடினால், குல் தனி கூறுவாய், அலைய ஐயுகள் மிப்பதாம், தைரியசாலியான என் மீதுதான் அவ்வளவு பொறுப்பு சாட்டப்படும் என்று நீ கூறுவாய். அப்ப என்னன்னா, நீ நாடுற
என் மீது தான் பொறுப்பு சாட்டப்படும்னா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீ என் மேல பொறுப்பு சாட்டணும்னா அதுக்கு ஒரு தாவா நம்ம அந்த வாதிடுறோம். என் மேலதான் பொறுப்பு சாட்டப்படுறோம், என்ன செய்யறோம், வாதிடுறோம். அப்ப நான் அந்த வாதிட்டது சரியா இருக்கணும், நான் சரியா வாதிடுறேன்றதுக்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு சிஃபத்தை சொல்லணும். தைரியசாலியான நான் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப நம்ம வாதத்துக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஓ, இவன் தைரியசாலி, அதனாலதான் இவனுக்கு பொறுப்பு சாட்டுறாங்க. வெறும் என் மீது பொறுப்பு சாட்ட போறோம்னா நீ யார், அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேள்வி வரும். யாருன்னே தெரியும், உனக்கு ஏன் அந்த தகுதி, உன் மேல ஏன் எல்லாரும் பொறுப்பு சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஆனா அலைய ஐயுகள் மிக்கதாம்னு நம்ம சொல்லும் பொழுது தைரியசாலியா நான் சொல்லும்போது, ஓ நீ தைரியசாலி அதனாலதான் உனக்கு பொறுப்பு தராங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய என் மீது பொறுப்பு சாட்டப்படும் என்ற வாதத்தை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த ஐயுகள் மிக்கதாம் என்பது நம்மளுடைய வாதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிஃபத்தாக இருக்கின்றது. ஓகேவா? அப்போ வெறும் பொதுவா சொன்னோம்னா அந்த கேட்பவனுக்கு நிறைய கேள்விகள் வரும். உன் மேல எதுக்கு பொறுப்பு சாட்டணும், உனக்கு அந்த தகுதி இருக்கின்றார். ஆனா இதை நம்ம சொல்லும் பொழுது அந்த கேள்வியே வராது. இதுதான் அதுக்கு உடனே பாத்தீங்க, இந்த சிஃபத்தை தான் என்னது அந்த வாதத்திற்கான பதில். நான் தைரியசாலி அதனால எனக்கு என்னது பொறுப்பு சாட்டப்படும்னு நம்மளுடைய வாதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிஃபத்து பின்னாடி சொல்லும் பொழுது என்னது இது நல்லா உறுதியாகும். எனவே நம்ம வாதத்தை சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சிஃபத்து சொல்ல நாடணும்னா இந்த மாதிரி சொல்லணும். என் மீதுன்னு சொல்லிட்டு அந்த முத்தக்கல்லிமை நான் எப்படிப்பட்டவன் அந்த சிஃபத்தை சொல்லணும்னா இந்த மாதிரி தான் சொல்லணும். சரியா? வைதா குல் தனி கூறினால் உஃபு அண்ணா எங்களை மன்னித்து விடுங்கள் என்றால் ஐயத்துஹல் ஃபியத்துன் நாதிமது இந்த கை சேதமடைந்த இந்த கூட்டமான எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள்னு சொன்னா ஃபைனக நிச்சயமாக நீ துரிது நாடுகிறாய் அந்த பையில் லமீர லமீரை விளக்குவதற்கு நாடுகிறாய் ஃபி அண்ணா அண்ணாவிலே உள்ள இந்த அண்ணா அன் பிளஸ்னா அண்ணா அந்த அண்ணாவிலே உள்ள நமீரை விளக்க நாடுகிறாய் ஃபி சூரத்தின் மின தவாதுஇ பணிவிலிருந்து ஒரு தோற்றத்திலே விளக்க நாடுகிறாய். அப்ப இது கட்டளை, ஏய் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ற மாதிரி என்னது, கட்டளலாம் இல்ல, என்னது, நான் அந்த கை சேதமடைந்த இந்த கூட்டத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு பணிவை வெளிக்காட்டுறது. இப்ப இது ஐயுத்துகள் ஃபேது போடணும்னு நினைச்சுக்கோங்களேன், ஏஃபோன்னா மட்டும் போட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அது அம்புற மாதிரி இருக்காது, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்காது. அப்ப இந்த மாதிரி நம்ம பின்னாடி போகும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த கை சேதமடைந்த கூட்டத்தை மன்னிச்சிருங்கன்னு ஒரு பணிவை இந்த ஐயத்துகள் போடும்போது கிடைக்குது. ஓகேவா? என்ன மீன் அகராளிக்க, ஏனென்றால் நிச்சயமாக உன்னுடைய நோக்கத்தில் இருந்து இருக்கிறது அந்த அல் அஃப்வ எதை கேட்பது, மன்னிப்பை கேட்பது உன்னுடைய நோக்கத்திலிருந்து இருக்கிறது. இந்த இருக்குல்ல, வ அதற்காக கெஞ்சுவதும் உன்னுடைய உன்னுடைய நோக்கங்களில் இருந்து இருக்கிறது. மன்னிப்பை கேட்கறது ஒண்ணு, இன்னொன்னு இந்த மன்னிப்பை கேட்டு கெஞ்சுவதும் உன்னுடைய நோக்கங்களில் இருந்து இருக்கிறது. சரியா? அதனாலதான் இந்த ஐயத்துகள் சேர்த்து போடும்போது என்னது இது வரும். இது சாதாரணமா நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன நினைச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம். சரியா? அது எல்லாமே இந்த மாதிரிதான். ஓகேவா? ஐயுஹா ஐயத்துஹா மபுனியானி அலல்லம்மி இந்த ஐயுஹால வரக்கூடிய யா இருக்குல்ல, இந்த யா லம்மு, இந்த ஐயத்துஹால வரக்கூடிய லம் இருக்குல்ல, லம்மின் மீது மப்னியாகும். ஃபி மஹல்லி நஸ்பின் நஸ்புடைய இடத்துல இருக்கிறது. ஃபேலின் மஹதூஃபின் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்ட இடத்துல இருக்கிறது. உஜூபன் அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபுடைய இடத்துல இருக்கின்றது. இது ரெண்டும் நசபுடைய இடம். போக்கப்பட்ட ஃபேல் அஹுசு குறிப்பிடுகிறேன் அப்படின்னா தகுதீருகு அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது அஹுசுவா இருக்கும். அப்ப நான் குறிப்பிடுகிறேன் இவனை என்னது ஐயுகல் மிக்தாமோ என்னது தைரியசாலியை நான் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் வரும். சரியா? அப்ப அந்த அஹுஸ்ன்ற ஃபேலுக்கு இது மஃபூல் என்ற அடிப்படையில் இது என்னது நசபு தான் வரணும். ஆனா இது மபுனி என்பதனால் நம்மின் மீது மபுனியாக இருக்கின்றது. சரியா? வைதா தம்ம அம்சிலத்த இஃபத்தில் ஊலா முதலாவது பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால் ரைத்த நீ காண்பாய் அண்ணல் அஸ்மா அல் மன்சூபத்த நிச்சயமாக நசபு செய்யப்பட்ட பெயர்ச்சொல்களாகிறது. அல்லல் இஃப்திசாசி அந்த குறிப்பிடுதல் என்பதின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட பெயர்ச்சொல்களாகிறது. ஃபீஹா அந்த உதாரணங்களிலே குறிப்பிடுதல் என்பதின் பிரகாரம் நசபு செய்யப்பட்ட பெயர்ச்சொல்களாகிறது. நிச்சயமாக அவைகள் எல்லாம் அஸ்மா உல்லாஹிரத்தின் வெளிப்படையான இஸ்மகளாக இருக்கின்றன. எல்லாம் வெளிப்படையா தான் இருந்துச்சு, எதுவுமே என்னவாகல, லமீரா எப்படி வரல, லாஹிரான இஸ்மா இருந்துச்சு. ஓகேவா? லாஹிரான இஸ்மாக இருக்கின்றது என்பதை நீ காண்பாய். கபுல குல்லி மின்ஹா லமீரும் முத்தக்கல்லிமி அந்த லாஹிரான இஸ்மகளில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் முன்னால் முத்தக்கல்லிமுக்குரிய தன்பாலை குறிக்கக்கூடிய ஒரு லமீர் இருக்குமே, அத்தகைய லாஹிரான இஸ்முகள் அந்த உதாரணங்களிலே இருக்கிறது என்பதை நீ காண்பாய். சரியா? அப்ப முத்தக்கல்லிமை குறிக்கக்கூடிய, அதாவது லாஹிரான இஸ்மு இருக்கு, அதுக்கு முன்னாடி எல்லாம் முத்தக்கல்லிமுடைய இஸ்மு இருக்கு, லமீரு இதற்கா நஹ்னு 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 இன்னான்னு முத்தக்கல்லிமுடைய அந்த லமீரு இருக்கின்றது. லாஹிரான இஸ்மு, அதுக்கு முன்னாடி முத்தக்கல்லிமுடைய லமீர் இருக்கின்றது. ஓகேவா? அன்னஹா இன்னும் நிச்சயமாக அந்த
இஸ்முகள் வெளிப்படையான இஸ்முகள் ஆகிறது முஅர்ரஃபத்துன் பி அல் அவு பி இலாஃபத்தி அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதாகவோ அல்லது இலாஃபத்தை கொண்டு மாரிஃபா ஆக்கப்பட்டதாகவோ இருக்கிறது என்பதை நீ காண்பாய். அப்ப பாருங்க மேலும் சொன்னோம்ல, அந்த எல்லாம் அலிஃப்லாமை கொண்டோ அல்லது இலாஃபத்தை கொண்டோ மாரிஃபா ஆக்கப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நீ காண்பாய். இப்போ இதான் இக்திசாஸ் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் லமீர் வரணும், முத்தக்கல்லி முடிய லமீர் வரணும், ரெண்டாவது லாஹிரான இஸ்மு வரணும், மூணாவது அது அலிஃப்லாமை கொண்டோ அல்லது இலாஃபத்தை கொண்டோ மாரிஃபா ஆக்கப்படணும். சரியா? அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வஹீனமா தர்ஜிஉ இலா அம்ஸிலத்தி த்வாயிஃபத்தி ஸானியத்தி, இரண்டாவது பகுதியின் உதாரணங்களின் பக்கம் நீ திரும்பும் சமயத்தில் தரா நீ காண்பாய் அன்ன ஐயுஹா வ ஐயத்துஹா மத்பூஅத்துன், நிச்சயமாக ஐயுஹா ஐயத்துஹா என்பது மத்பூ ஆகும். பி இஸ்மின் மக்ரூனின் பி அல், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு இஸ்மை பேச்சொல்லை கொண்டு தொடர்பு பின்தொடரப்பட்ட படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அதாவது மர்ஃபூஇன் அலா அன்னஹு நஅத்துன் தாபிஉன் ஃபி இராபிஹி லில்லஃப்தி ஐ லா லி மஹல்லிஹி. அப்ப நிச்சயமாக அந்த இஸ்மாகிறது சிஃபத்தாக இருக்கின்றது, இன்னும் தாபியாக இருக்கின்றது, அதனுடைய ஏராபிலே தாபியாக இருக்கின்றது, அந்த இஸ்முடைய ஏராபிலே அது தாபியாக இருக்கின்றது, இன்னும் சிஃபத்தாக இருக்கின்றது என்பதின் பிரகாரம் ரஃபா செய்யப்பட்ட அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு பின்தொடரப்பட்டதாக நீ காண்பாய். லில்லஃப்லி வார்த்தையிலே அதோடைய ஏராபை பின்தொடரும். ஐ என்ற லிலஃப்லி ஐ என்ற வார்த்தையின் ஏராபை பின்தொடரும். லாலி மஹல்லிஹி, அந்த ஐயோடைய இடத்தின் ஏராபை அல்லாமல் அந்த ஐயோடைய வார்த்தையின் ஏராபை பின்தொடரக்கூடிய ஒரு சிஃபத் என்பதின் பிரகாரம் ரஃபா செய்யப்பட்ட அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட பேச்சொல்லை கொண்டு பின்தொடரப்பட்டதா இருக்கும். அப்ப இதோடைய விளக்கம் என்ன சொல்றாங்க மேல பார்ப்போமா? இந்த மேல சொல்றாங்க பாருங்க, இங்க தெளிவா பார்ப்போமா? இங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, ஐயுஹா இருக்கு, அந்த ஐயுஹாக்கு அப்புறமா அல் மிக்தாம்னு ஒண்ணு வருது. இந்த ஐயுஹா நம்ம மஃபூல்னு சொல்லிட்டோம், போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலு, ஆனா இது லம்மின் மீது மபுனின்னு சொல்லிட்டோம். அப்ப வார்த்தையில லம் இருக்கு, ஆனா இடம் நசபு. அப்ப அல் மிக்தாம் இருக்குல்ல, பின்னாடி வரக்கூடிய ஒரு இஸ்மு வரும், அதான சொன்னோம். இந்த இஸ்மு இந்த வார்த்தைக்கு தாபியா வரும், இது மத்துபூ. மத்துபூ அப்ப பாருங்க, என்னது ரஜுலுன் ஆலிமுன்னா, ரஜுல் மௌசூஃபு, ஆலிமுன்றது சிஃபத்து. அப்ப சிஃபத்து தாபிய, ரஜுலுன்றது மத்துபூ. அதே போல ஐயுஹான்றது மத்துபூ, மிக்தாம் என்பது தாபிய. இந்த தாபிய இந்த மத்துபூவை பின்தொடரும் ஏராப் விஷயத்துல. அப்ப ஏராப் விஷயத்துல பின்தொடர்னா இதோடைய வார்த்தையில லம் இருக்கு, இடம் நசபு. அப்ப வார்த்தையை பின்தொடர்றதா இல்ல இடம் நசப பின்தொடர்வான்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையில இருக்க லம்ம பின்தொடர்ந்து இதுக்கு லம்மு கொடுக்குறோம். சரியா? வார்த்தை லம்மின் மீது மபுனில, அதனால இந்த வார்த்தையை பின்தொடர்ந்து இதுக்கும் என்ன செய்யறோம், லம்மு கொடுக்குறோம். இடத்த பின்தொடரல, இடம் நசபுல, போக்கப்பட்ட ஃபேலுக்கு நசபுல, அந்த இடத்த பின்தொடர்ந்தா இதுக்கு நசபுடைய அடையாளம் கொடுத்திருப்போம். ஆனா இது இடத்த பின்தொடரல, இந்த வார்த்தையில இந்த ஐயுன்ற வார்த்தையில லம்மு வந்திருக்கு, அந்த வார்த்தையை பின்தொடர்ந்து இதுக்கு என்ன செய்யறோம், லம்மு கொடுக்குறோம். அதான் இங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த வாசகம் தெளிவா புரியும். அந்த ஐயோடைய வார்த்தையை, அதோடைய இடம் இல்லாமல் ஐயோடைய வார்த்தையை அந்த இஸ்மின் ஏராபிலே பின்தொடரக்கூடிய இன்னும் சிஃபத் என்பதின் பிரகாரம் ரெஃபர் செய்யப்பட்ட அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட இஸ்மை கொண்டு இந்த ஐயூஹா ஐயுத்துஹா என்பது மத்துபோ ஆக இருக்கும். அப்ப இது ரெண்டும் மத்துபோ. ஐயுஹா ஐயுத்துஹான்னு வருதுல, இது மத்துபோ. பின்னாடி வரக்கூடியது தாபிய. தாபியனா சிஃபத் என்ற அடிப்படையில் தாபி ஆகும். ஓகேவா? இது எல்லாமே என்னது, சிஃபத் என்ற அடிப்படையில் தாபியாக இருக்கின்றது. அப்ப யாராப பின்தொடர்றது, தாபியில் அலிஃப்லாம் வரணும், அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டணும்ல, எல்லாத்திலும் அலிஃப்லாம் வரணும். அப்ப சிஃபத் என்ற அடிப்படையில் தாபியாக இருக்கின்றது. அதே போல இது ஏராப்ல பின்தொடரும், தாபினாவே ஏராப்ல பின்தொடரும், வார்த்தையில பின்தொடருமே தவிர அதோடைய மஹல் இடத்துல நசபுன்ற இடத்த பின்தொடராது. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பாடத்தை முடிச்சிட்டோம். வாருங்கள் இப்பொழுது சட்டங்களை பார்ப்போமா? அல் கவாயிது சட்டங்கள். 232வது சட்டம் என்ன? அல் மன்சூபு, நசவு செய்யப்பட்ட வார்த்தையாகிறது. அல்லல் இக்திசாஸ், குறிப்பிடுதல் என்பதின் பிரகாரம் நசவு செய்யப்பட்ட வார்த்தையாகிறது. இஸ்முல் லாஹிருன் முஅர்ரஃபுன் பி அல் அலிஃப்லாம் அவு பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டோ அல்லது அலிஃப்லாமை கொண்டோ மாரிஃபா ஆக்கப்பட்ட வெளிப்படையான பேர் சொல்லா இருக்கும். சொன்னோம்ல, அது எப்பவுமே என்னதான் இருக்கும், அலிஃப்லாமை கொண்டோ அல்லது இலாஃபத்தை கொண்டோ மாரிஃபாவாக்கப்பட்ட ஒரு லாஹிரான ஒரு பெயர் சொல்லாதான் இருக்கும், லமீரா இருக்காது. யுதுக்கரு பாத லமீரின் முத்தக்கல்லிமி காலிபன், பெரும்பாலும் தன்பாலை குறிக்கக்கூடிய அந்த லமீருக்கு பின்னால் கூறப்படும் இப்பயானின் மகுசூதி மின்ஹு, அந்த லமீரில் இருந்து நோக்கத்தை விளக்குவதற்காக அந்த லமீருக்கு பிறகு கூறப்படும் ஒஹுவ, இன்னும் அதுவாகிறது மன்சூபுன் பிஃபாலின் மஹதூஃபின் உஜூபன், அந்த லாஹிரான இஸ்மாகிறது
நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அவசியமான முறையில் போக்கப்பட்ட ஃபேலை கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும். தக்தீர்ஹோ அந்த போக்கப்பட்ட ஃபேலின் உள்ரங்கமாகிறது அஹுசு நான் குறிப்பிடுகிறேன் என்ற அந்த ஃபேலா இருக்கும். கது யக்கூனு இஃப்திஸாஸு பி ஐயுஹா அவு ஐயத்துஹா சிலவேளை குறிப்பிடுவது என்பது ஐயுஹா அல்லது ஐயத்துஹாவை கொண்டு இருக்கும் உண்டாகும். مطلوبتين بنعت مقرون بأل مرفوع على أنه تابع في الإعراب للفظ أي ஐ என்ற லஃப்லை ஏராபிலே பின்தொடரக்கூடியது நிச்சயமாக அந்த இஸ்மாகி அந்த நாத்தாகிறது. நிச்சயமாக அந்த நாத்தாகிறது ஐ என்ற லஃப்லை ஏராபிலே பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் ரெஃபர் செய்யப்பட்ட அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்ட ஒரு நாத்தை ஒரு சிஃபத்தை கொண்டு அடுத்து கொண்டு வரப்பட்ட ஐயுஹா அல்லது ஐயத்துஹாவை கொண்டு சில வேளை குறிப்பிடுவது என்பது உண்டாகும். அப்ப மத்துலுபத்தைன்னா அடுத்து கொண்டு வரப்படும் அர்த்தம். ஆஹ் அதாவது ஐயுஹா ஐயுத்துஹாக்கு அப்புறம் அடுத்து கொண்டு வரப்படும் எது ஒரு நேரத்து கொண்டு வரப்படும். அந்த நேரத்து எப்படி இருக்கும் அலிஃப்லாம கொண்டு சேர்ந்திருக்கும். அது ரெஃபர் செய்யப்பட்டிருக்கும். எதுக்கு ஏன் ரெஃபர் கொடுக்குறோம்னா அந்த ஐயூன்ற வார்த்தையை பின்தொடர்ந்து அதுக்கும் இக்குதாமுன்னு அதுக்கும் ரெஃபர் கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பாடத்தை தெளிவாக பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடத்தை அடுத்தடுத்து நாம் இதோடைய பயிற்சிகள் இதோடைய நுமூதுஜ எடுத்துக்காட்டுகள் என அனைத்தையும் காண்போம். ஆமீன் வாசுரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.